Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். சரத்குமார், வணக்கம். தற்போது விசிக தலைவர் உழவர்கரை தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் போட்டியிட போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்ன காரணம்? எதனால இந்த திடீர் மாற்றம்? புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி 30 தொகுதிக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதே போன்று கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரித்து பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். முன்னதாக தனியார் ஓட்டலில் செய்தியாளர் சந்தித்த திருமாவளவன் புதுச்சேரி தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விசிகாவுக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு காலதாமதம் காரணத்தால் துவக்கத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக கூறினோம். அதன்படி 4 தொகுதியில் எங்கள் கட்சியினர் வேட்புமனுவை தாக்கல் செய்தோம். இந்நிலையில் தற்போது தொகுதி பங்கீடு முடிவற்ற நிலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உழவர்கரை தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறோம். இதன் பற்றி மற்ற 3 தொகுதியில் வேட்புமனுவை திரும்ப தர முடியவில்லை என்றாலும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பதை முடிவு செய்துள்ளோம். திமுக தலைமையிலான அரசு தொடர வேண்டும் என மக்கள் புதுச்சேரியை விரும்புகின்றனர். புதுச்சேரியில் இடதுசாரிகள் எங்கள் அணியில் இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம். ஆனால் இது எங்களது வெற்றியை பாதிக்காது என்று தெரிவித்தார். அதே போல் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுவது என்று முடிவு செய்தேன். பாராளுமன்றத்தில் என்னுடைய நோக்கத்தின்படி செயல்பட முடியவில்லை என்று கூறினார். கூட்டணியை நிலையை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை பரப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். எனவே கூட்டணி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி வெற்றிக்காக நான் விலகி உள்ளேன் எனவும் திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அரசியலுக்காக பலர் வேறு விதமாக பேசி வருகின்றனர் என்று தெரிவித்தார். அதே போல் சமூக நீதியின் அடிப்படையில் தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு அளிக்காமல் புதிய முறைக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரத்.